200 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சிருக்கோம். அதுலயே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எங்களையும் மதிச்சு ஒரு ஆளா ஒரு ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. போடலைன்னா தெய்வ குத்தம் ஆயிடும். ஆமா, உங்களுக்காக இதோ நேர் விருப்பம், உங்களுக்காக ஒரு ரிவ்யூ. IQ Z10 அந்த ரிவ்யூ. இந்த ஃபோன்ல இதான் பேசிடுவேன், மறந்துடுவேன் எல்லாம். இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இதில் வர்றது எல்லாமே ஒரு லீக்ஸை வச்சு தான் நாங்கள் சொல்ல போகிறோம். GSM அரேனா இந்த மாதிரி ஸ்மார்ட் பிக்ஸ் இந்த மாதிரி சில வெப்சைட்ஸில் எது வந்து பாசிபிளாக எதுவும் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்றது ப்ராபபிலிட்டியை வச்சு நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. நேற்று தான் ஐக்யூவே ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. IQ Z10 வந்துட்டு நாங்கள் April 11 வந்து லான்ச் பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு நாங்கள் சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை மாதிரியான இம்ப்ரெஷன்ஸ் லீக்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல டிஸ்பிளேவை பற்றி பார்க்கணும்னா 6.7 இன்ச்சு குவாட் கர்வ், அதுதான் குவாட் கர்வ், அந்த AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே. ஆமாம், கொஞ்சம் என்ன சொல்கிறது, வழக்கமாக அதுலேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் அவனுங்கிட்ட இருந்து. ஆமாம். சிப் செட்டை பற்றி பார்க்கணும்னா ஸ்னாப்டிராகன் 8S Gen 7S. சரி ஸ்னாப்டிராகன் 7S Gen 3 கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கேமிங்க்கு ஓகே மாதிரி தான் இருக்கும். இந்த IQ Z10 வந்துட்டு பெருசா எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த 20 பட்ஜெட்டை 20 to 24 அந்த பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு இது நல்ல இது. கேமராவை பற்றி பார்க்கணுன்னா பிரைமரி கேமரா 50 MP கொடுத்துருக்காங்க. அது கூட ஆமாம், அது கூட 2 MP டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆமாம், எல்லாத்துலேயும் 8 MP அல்ட்ரா வைடு 16 MP அல்ட்ரா வைடுன்னு கொடுத்துட்டு இருந்தான். இங்கே எதுக்கு 2 MP கொடுத்தானே தெரில. ஆமாம், அது ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 MP கொடுத்துருக்கான். அதோட இது எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம வந்து லான்ச் ஆகும்போது தான் ஃபோட்டோ எப்படி. பட் இது வந்து கம்பேர் பண்ணும்போது அந்த Vivo X200 கிட்டத்தட்ட அதே டிசைன், அதே சர்க்கிள், அந்த 4 உங்களுக்கு ஒன்றும் புதுசாக நான் சொல்ல வேண்டியது இல்லை. இது ரெண்டும் ஒரே கம்பெனி தான், சித்தப்பா பெரியப்பா பையன் தான். ஒன்றும் இல்லை, பக்கத்து ஃபேக்ட்ரி இருந்து அப்படியே மச்சான் இந்த கேமரா எடுத்துக்கடா அப்படின்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிட்டாங்க. அப்படியே அவ்வளோதான், வேறு எதுவும் புதுசாக. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ரெண்டுமே சேம் சிமிலராக இருக்கும். வேற ஃபோனோட பேட்டரி 2000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படிதான் லீக்ஸ் வந்து பேட்டரி. ஆமாம், பேட்டரியில் 7300 mAh. அவ்வளோ 3 நாள் வரல. Neo 10R 6400. ஆமாம், 900 எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டேன். விட அந்த இந்த சார்ஜர் தான் போடணும் போல, ஏர்டெலோட சார்ஜர் தான் போடணும் போல. பவர் பேங்க் மாதிரி கொடுத்து வச்சிருக்கோம். ஆமாம், 7300 mAh. இதில் வந்து உங்களுக்கு 90 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜர் வந்துடும் சப்போர்ட்டு. ஸோ சார்ஜிங் வைஸ் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து 2 மணி நேரம் உட்காந்து சார்ஜ் பண்ணால் கூட ஒரு 3 நாள் யூஸ் பண்ணலாம் அந்த ஃபோன். ஆமாம், சார்ஜுமே வந்துட்டு 50% வந்து 30 minutes ஏறிடும். எவ்வளோ ஸ்பீடாக ஏற்றி இல்லை, முதல்ல லீக்ஸில் இப்படி தான் அந்த 7000 அப்புறம் வேணால் நாங்கள் வந்து இது பண்ணி சொல்கிறோம். இல்லை இது லீக்ஸ் இல்லை, இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. IQவே 7300 mAh பேட்டரி, 90 watts 80 watts மட்டும் தெரில. அது மட்டும். அப்புறம் இவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்துமே ஃபோன் வந்து 7.98 mm தான் அப்படின்னு. அதே மாதிரி வெயிட்டுமே வந்து 199 அப்படிதான் சொல்லிருந்தாங்க. ஸோ ஓகே, ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 20 to 25 அப்ராக்சிமேட்டாக வேணாம், கரெக்டாக சொன்னீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு 23 to 24 அதான் 20 to 25 தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இல்லை வெயிட் பண்ணலாமா, என்ன இதை விட பெட்டர் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? ஆனால் IQ Z10 Pro ப்ளஸ் என்னமோ டர்போ அப்படின்ற மாடல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அதெல்லாம் வந்துட்டு அவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணால் நான் தோணுது. அதில் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த 50 MP டுவல் கேமராலாம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இதை வந்து அவங்க வந்து அந்த பேஸ் லெவலாக வச்சுருக்காங்க, என்ட்ரி லெவல் ஃபோனாக அவங்களோட அந்த ஒரு சீரீஸில். ஆமாம், ஸோ ஓகே, அந்த 20 கேமிங்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அப் டு 60 Hz வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 90 Hz வந்து சில கேம்ஸில் வரும், பட் BGMI அதே மாதிரி அதெல்லாம் வீடியோ ரெக்கார்டிங் தான் வரும். வீடியோ ரெக்கார்டிங்குமே உங்களுக்கு வந்து அந்த 4K ரெக்கார்டிங் 30 FPS இருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1080p 30 FPS இருக்கு. ஓகே, போதும். அந்த பட்ஜெட்டுக்கு அவ்வளோதான். லைட் விஷன் மோட்னா சப்போர்ட் பண்ணுமான்னு எனக்கு டவுட் தான். ஏன்னா நீங்கள் 20,000 22,000 ஃபோனில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இல்லை, AI வச்சு என்னமோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் என்னமோ சொல்லலாம். ஏஐயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே. டல்லான இடத்துல கூட அதை பிரைட்டாக காமிக்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நைட் விஷனில் தெரிஞ்ச அவ்வளோவா இருக்காது.
ஐக்யூ நல்லா கொண்டு வந்தா எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா ஐக்யூ ஃபோன்ஸ் ஜென்ரலாகவே வந்து நல்ல ஃப்ளூயிடிட்டி நல்லா இருக்கும் அவங்களோட ஃபோன். அந்த ரெஃப்ரெஷ் ரேட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். நார்மலான ஒரு அந்த செக்மெண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ஃப்ளூயிடிட்டி இன்னுமே நல்லா இருக்கும். பட் அதெல்லாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல அவங்க தருவாங்களா? அது 30 நான் சொல்றதுலாம் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் ஃபோன் தான். இந்த ஒரு 2022 பட்ஜெட்ல அதே மாதிரி உங்களால இந்த ஃபோன் வந்துட்டு பேட்டரிக்காக நீங்க வாங்கலாம் அடிச்சு சொல்லுவேன். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வாங்கலாம். ஆனா ரொம்ப கேமிங் விளாட்றவன் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வீடியோலாம் நல்லா எடுக்கணும் அப்படின்னா வாங்காத. Z10 வேணாம். அந்த நியோ 10 வேணா அதுக்கு போகலாம். அது பட்ஜெட்டுக்கு சூப்பரா இருக்கும் இதுலயுமே. ஆனா இந்த பேட்டரி அது கம்மி. பட் அது வந்து நார்மல் யூசேஜுக்கே வந்து ஓகே, ரொம்ப பெரிய பேட்டரி. அது நார்மலா பார்க்கும்போது எந்தெல்லாம் 2800 mAh. நான் எனக்குலாம் அது ரொம்ப பெரிய பேட்டரி, மேமத் பேட்டரி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 7300 வந்து பார்த்தா 3 நாளைக்கு வரும். ஏன்னா என்னோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி. அது அப்புறமே இல்லை UFS 3.1 தான் லீக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இது UFSனா என்னன்னு கொஞ்சம் சொல்லிருங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, யூனிவர்சல் ஃபிளாஷ் ஸ்டோரேஜ். இது வந்துட்டு என்னன்னா ஒரு ஆப்ஸ் ஃபாஸ்டர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். அதாவது ஒரு ஆப் டு ஆப் மல்டி டாஸ்கிங் ஃபாஸ்டா இருக்கிறதுக்கு, கேமிங் ஸ்விட்சிங் இன்னொரு ஆப் ஒரு ஆப் டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு ஒரு ரிசல்ட்னா டக்குன்னு வெளில போயிட்டு ரொம்ப ஸ்பீடா விளையாடுறதுக்கு அதெல்லாமே UFSலாம் இதுதான் UFS அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமா, இதுலயே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. 2.1 வந்து பேசிக்கான வெர்ஷன், 3.1 இப்போ 4 போயிட்டு இருக்கு. 4.1 போயிட்டு இருக்கு. 4 தான் போயிட்டு இருக்கு. 4.1 வந்துச்சு. 4.1 போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஐக்யூ Z10ல இவ்வளவுதான் இருக்கு. நாங்க இன்னும் இதோட இம்ப்ரெஷன்ஸ், இதோட லான்ச் டேட் வந்து April 11 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் டேட்ஸ் கிட்ட வர நாங்க இன்னும் நிறைய லீக்ஸ் உங்களுக்கு April 11 12 இந்த வீடியோ வந்து இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னென்ன இருக்கு அப்படி பிரிச்சு மேஞ்சு. இப்போதைக்கு நீங்க காசு சேர்த்து வச்சுட்டு இருங்க. நாங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ. ஆமா, உங்களுக்காக தான் நீங்க கேட்டீங்க, யாருக்காகவும் இல்லை, உனக்காக. சரி, முடிச்சிடலாமா? முடிச்சு விட்டுரு. வேற ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் இதை பார்த்துட்டு அவங்க இதுக்கு மாதிரி ரிவ்யூ கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன இருக்கோ நீங்க முடிச்சு விட்றா சீக்கிரம். பாய் 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 டாடா குட் பை கயா.